ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு. சமைக்கும்போது தான் இந்த டவுட் வந்துருச்சு. நம்ம தினமும் சமையலுக்கு உப்பு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஊறுகாய் இதெல்லாம் போடும்போது ஏதாவது பதப்படுத்துறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் உப்பு யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த உப்பு பேக்கெட்லேயே எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ உப்பு கெட்டு போகுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. உங்கள் யாராக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குருவி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் பேசும்போது மட்டும்தான் அது கத்துது பாருங்கள். நான் அமைதியாக இருந்தால் அதுவும் அமைதியாக இருக்குது. யாராவது நான் அந்த வீடியோ பார்த்தீங்களா? எவ்வளோ டிஸ்டர்பன்ஸு. நம்ம இப்போ என்ன பேச வந்தேனே தெரில. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் என்னென்னு சர்ச் பண்ணிவிட்டு வேணால் ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் அதை பற்றி. நான் இப்போ காளான் கிரேவி தான் பண்ணேன். காளான் வந்து எப்போதுமே எண்ணெயில் பொரித்து தான் செய்வாங்க. நான் வந்து எண்ணெயில் பொரிக்காமல் அப்படி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். காளானும் முட்டைக்கோஸும் எடுத்துக்கிட்டேன், பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம பக்கோடா போடுற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்துட்டேன். அந்த அந்த சட்டியிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூடவே இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா பிரட்டிட்டு அந்த வறுத்த காளான் கிரேவியும் அது கூட போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். ஆனால் கொஞ்சம் வேகாதப்போ கொஞ்சம் பச்சை வாசனை வர மாதிரி இருந்துச்சா, ஆஹா போயிடுச்சு, நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டேன். ஐயோ இது வேஸ்ட்டாக தான் போகுது, யாரும் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு யோசிச்சுட்டே தான் பண்ணேன். சரி இந்த வீடியோவே எடுக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடலான்னு கூட யோசித்தேன். சரி பண்ணி தான் பார்ப்போமேன்ட்டு நல்லா கிரேவி சுண்டுற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தா கலரும் இந்த கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சா, சரி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடையில் விற்கிறது வாங்கி சாப்பிட்றவங்களோ அதெல்லாம் பொரித்து சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி இந்த மாதிரி இட்லி தோசைக்கெலாம் நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. இந்த நீ பாட்டு கத்திக்கிட்டே இரு, நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன். ஓகே, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். அதான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எண்ணெயில் பொரித்து ஒரு நாளைக்கு செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எண்ணெய் கம்மியாக இருந்ததுனால நான் செய்யலை. உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கடைசியில் காலி ஆகிடுச்சு எல்லாமே, ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.